எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்ட்லி மெயின்டைன் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் போட தெரியலனா ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்குங்க. ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்கிட்டுங்க உங்களுடைய டார்கெட் நீங்கள் என்ன செட் பண்ணுறீங்களோ அந்த செட் பண்ணுற டார்கெட் வரலாம் கம்ப்ளீட்டாக ப்ரைஸ் ரீச் ஆகிற வரல ஹோல்ட் பண்ணுங்கள். பாதி டார்கெட்டில் வெளியே வராதிங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது சமீப காலமாக கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன் நிறைய பேர் இதுக்குள்ளே வந்திருக்காங்க. அதுவும் பர்டிகுலராக பேங்க் நிஃப்டி அந்த மாதிரி இதில் கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன் பண்ணுறாங்க. ஸ்டாக்ஸில் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன் பை பண்ணுற ஒரு வேளை இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பேங்க் நிஃப்டிக்கு வந்துடுறது பெட்டர். சரி, ஓகே. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, அதுவும் கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன் பையிங் அப்படின்றத புதுசாக வரவங்களுக்கு தெரியறதில்ல. நிறைய பேர் இன்னமும் பையிங்கில் தான் ஆர்வம் அதிகமாக காமிக்கிறாங்க. ஏன்னா மார்ஜின் கம்மி. இப்போ ஒரு மைண்ட் செட்டில் ஒன்று மட்டும் தூக்கி போட்டுருக்கோம் தவிர, இப்போ ப்ரைஸ் கீழே போனால் நம்ம புட் ஆப்ஷன் பை பண்ணால் கீழே போனால் நமக்கு ப்ராஃபிட் காசு வரும், அதாவது புட் ஆப்ஷன் நமக்கு லாபம் கொடுக்கும் அப்படின்ற மாதிரியும், ஸ்டாக்ஸ் மேலே போனால் நம்ம கால் ஆப்ஷன் மேலே போகும் அப்படின்ற மாதிரியும் மைண்ட் செட் புதுசாக வரவங்களுக்கு இது இருக்குது. தயவு செஞ்சு அந்த மாதிரி மைண்ட் செட்டை மாற்றுங்க. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா, ஒன்லி கால் ப்ரைஸ் மேலே போனால் மட்டும் உங்களுக்கு ப்ராஃபிட் வரப்போகிறது கிடையாது. அதை புரிஞ்சுங்க. மேலே போகிற ப்ரைஸ் ஃபாஸ்ட்டாக போனால் மட்டும்தான் ப்ராஃபிட் உங்களுக்கு வரும். ப்ரைஸ் இந்த மாதிரி ஸ்லோவாக போனால் உங்களுக்கு ப்ராஃபிட் வரப்போகிறது கிடையாது. இதை நல்லா தெளிவாக புரிஞ்சுங்க. புதுசாக வருங்க. ஆல்ரெடி நம்ம ரெகுலர் சப்ஸ்கிரைபர்ஸும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கும் நான் சொல்ல வரலது உங்களுக்கு மேபி தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் இந்த ஸ்பீடில் உங்களுக்கு ப்ரைஸ் மூவ் ஆச்சுன்னா நீங்கள் எதிர்பார்க்குற ப்ராஃபிட் வராது. மேபி கொஞ்சம் இந்த ஆங்கிளில் போச்சுன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ப்ராஃபிட் வரலாம். ஆனால் ப்ராஃபிட்டோட ஸ்பீடு கம்மியாக இருக்கும். இப்போ பேங்க் நிஃப்டி ஒரு சிலர் பார்த்துருப்பீங்க, சார் என்னோடய ப்ரைஸ் மெயினில் மேலே போய்ட்டுருக்குது, ஆனால் இதுங்க மேலே ஏற மாட்டேங்குது அப்படின்வாங்க. இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. ஆப்ஷன் க்ரீக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதான் சொல்லுவீங்களா, டெல்டா, கம்மா, தீட்டா அதெல்லாம் சொல்லுவீங்களா. அந்த காரணத்தினால உங்களுடைய கால் ஆப்ஷன் ப்ரைஸ் ஏறாது. இப்போ இங்கேயே பார்த்தீங்கன்னா சார்ட்டில் இங்கேருந்து ப்ரைஸ் இங்கே எவ்வளோ ஃபாஸ்ட்டாக கீழே இறங்குது. இது கால் ஆப்ஷன் சார்ட் இந்த பக்கம் இருக்குது. ஆனால் இந்த பக்கம் இருக்குது மெயின் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு கீழே விழல. ஆனால் இந்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துடும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக கீழே வரும். ஆனால் ஏற சொல்ல ஸ்லோவாக ஏறும், இறங்க சொல்ல ஃபாஸ்ட்டாக இறங்கும். இது கால் ஆப்ஷன் உடைய இது. நீங்கள் சேம் அதே மாதிரி தான் புட் ஆப்ஷன் கூட அவ்வளோதான். புட் ஆப்ஷன் கூட எப்போ உங்களுக்கு லாபம் அதிகமாக வரும்னா, கீழே கால் புட் ஆப்ஷன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இறங்கினா மட்டும்தான் உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். இது ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக இறங்குச்சு அப்படின்னா, நீங்கள் புட் ஆப்ஷன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராஃபிட் வர போகிறது கிடையாது. இது நல்லா தெளிவாக புரிஞ்சுங்க. ஓகே, இது ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது ப்ரைஸ் இந்த மாதிரி ஸ்லோவாகவோ கொஞ்சம் மேலே போயிட்டு கீழே வந்தால் போச்சு, உங்களுக்கு முடிஞ்சிச்சு, உங்களுக்கு லாபம் வரப்போகிறது கிடையாது. எப்போது ப்ரைஸ் வர சொல்ல கொஞ்சம் ரீடெஸ்ட்மெண்ட்டுக்கோ ஏதோ காரணத்துக்காக மேலே போகுது, அதுக்கப்புறம் ப்ரைஸ் வருதுன்னா உங்களுக்கு லாபம் வரப்போகிறது கிடையாது. ஒருவேளை ப்ரைஸ் உங்கள் ப்ரைஸுக்கு திரும்ப வந்தால் கூட உங்களுக்கு லாபம் என்ன நஷ்டத்தில் தான் இருப்பீங்க. மேபி இந்த இடத்துல உங்கள் காஸ்ட் என்ன வருதோ அந்த நஷ்டம் தான் இருப்பீங்க. ஆனால் இந்த ப்ரைஸ் நல்ல லாபத்தில் போய்ட்டுருக்கோம். ஓகேங்களா? ஸோ இது பேசிக்கான விஷயம். சரி, ரெண்டாவது விஷயம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் இப்போ நம்பர் வைஸ் தான் கேட்குறீங்க. நிறைய பேர் என்னன்னா, இப்போது 3 விஷயம் முக்கியமானது, 4 விஷயம் முக்கியமாக டைட்டில் 4 விஷயம் போட்டு அப்படின்னா, சார் நீங்கள் எதுவுமே சொல்லவே இல்லை, 4 விஷயம் முக்கியமானதுன்னு சொல்லிட்டீங்க, ஆனால் எதுவுமே சொல்லவே இல்லை அப்படின்றீங்க. இது ஃபஸ்ட்டு முக்கியமான விஷயம்னா ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம பார்த்துட்டோம். இப்போ ரெண்டாவது ரூல்ஸ். ஓகே, அப்படி வச்சுக்கலாம். இப்போ ஃபுல் ரூல்ஸ் இருந்துச்சு, 4 ரூல்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு வச்சிருந்த டைட்டில் அப்படின்னா, நிறைய பேர் நம்பர் வைஸில் கேட்குறாங்க. 4 ரூல்ஸ்னு சொன்னீங்க, ஒன்றுமே சொல்லவே இல்லை, ஏதோ சொல்லிட்டு போயிட்டு அட்வைஸ் மட்டும் பண்ணிட்டு போயிட்டீங்க, ஏதோ வளவலன்னு பேசிட்டு போயிட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இது நான் சொன்னது ஃபஸ்ட்டு ரூல்ஸ் என்ன சொல்கிறேன், நம்ம ப்ரைஸு ஃபாஸ்ட் மூமெண்டம் வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். ஸோ உங்களுக்கு ஃபாஸ்ட் மூமெண்டம் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் கால் ஆப்ஷனோ புட் ஆப்ஷனோ பை பண்ணி ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஃபஸ்ட்டு ரூல்ஸ் இது. ஓகேங்களா? ஸோ ரெண்டாவது ரூல்ஸ் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் அட் த மணினா என்ன, இந்த மணினா என்ன, அவுட் ஆஃப் த மணினா என்ன, ரொம்ப முக்கியமாக தெளிவாக இருங்க. ஓகேங்களா? அட் த மணினா என்ன, ப்ரெசென்ட் மார்க்கெட் ஓடிட்டு இருக்க ப்ரெசென்ட் ப்ரைஸ். இப்போ இந்த இடத்துல ப்ரைஸெண்ட் 36,700 இருக்குதுங்களா, 36,700 இது ப்ரெசென்ட் ப்ரைஸ். இந்த இடத்துல நீங்கள் இந்த இடத்துல பை எடுத்திருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் இந்த இடத்துல ப்ரைஸ் ஏடிஎம் சொல்லுவாங்க. அதை ஏடிஎம் அட் த மணி. நீங்கள் இப்போ இந்த இடத்துல இந்த ப்ரைஸ் நீங்கள் தூரமாக பார்த்து ஒரு 37,300 எடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா 37,300 இது ஓடிஎம். ஓகேங்களா? நல்லா கவனிங்க, ஓடிஎம். இல்லை நீங்கள் இது கொஞ்சம் இந்த ப்ரைஸ் 36,480 36,400 வச்சுக்கலாங்க. ஓகே, 36,400 36,400 இதை ஐடிஎம் அப்படின்னா, இது எல்லாமே கால் ஆப்ஷன். சிஇ மேலே போகிறதா நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா.
இந்த ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். எது நீங்கள் 36,400க்கு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். நீங்கள் இதே ஆப்ஷனில் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா இந்த மணி வந்து ஒரு 400 ரூபாய் இருக்குது அப்படின்னா அடுத்த மணி வந்து 300 ரூபாய் இருக்கும். நீங்கள் ஓடிஏ மணி பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் கிடைக்கும். ஓகேங்களா? எல்லாமே கால் தான், மேலே போகிற மாதிரி வாங்குகிற ப்ரைஸ் தான் எல்லாமே. எல்லா ப்ரீமியமும் மார்க்கெட் மேலே போகுதுன்னு தான் வாங்குறீங்க. இது பேங்க் நிஃப்டி மேலே போகுது, எல்லாமே மேலே போகுது. ஆனால் எந்த ப்ரைஸ் உங்களுக்கு வாங்கி விற்கணும், வியாபாரம் பண்ணணும் அப்படின்னா இது 2வது ரூல்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கவனிச்சிங்க. எந்த ப்ரைஸ் நீங்கள் வாங்கி விற்கணும்னா இது 2 ப்ரைஸில் நீங்கள் ஏதாச்சும் ஒன்று செலக்ட் பண்ணலாம். இந்த மணியோ அடுத்த மணியோ நீங்கள் வந்து ஒரு மார்க்கெட் மூமெண்டம் கொடுக்குதுன்னா இது ரெண்டும் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். நீங்கள் அதை விட்டு ரொம்ப தூரத்தில் கம்மியான ப்ரீமியம் 100 ரூபாய் கிடைக்குது, அதை நீங்கள் வாங்கி வியாபாரம் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இப்போ என்ன ஆகுனா, நீங்கள் ஒரு வேளை மார்க்கெட் மேலே இந்த ஃபாஸ்ட் மூமெண்ட்டை பார்த்தா இது வந்து 100 ரூபாயிலிருந்து 120 ரூபா போகும். பெரிய மூமெண்ட் ஒன்றும் கிடைக்காது. ஆனால் இது 300 ரூபாய் இருக்கிறது கிட்டத்தட்ட இது 400 ரூபா போகும். இந்த 400 ரூபாய் இருக்கிறது 500 ரூபா போகும். ஓகேங்களா? ஸோ 2 ப்ரைஸ் நல்ல மூமெண்டம் கொடுக்கும். இந்த அவுட் ஆஃப் த மணி வந்து அந்தளவுக்கு ஃபாஸ்ட் மூமெண்டம் வராது. ஏன்னா ஒரு ப்ரைஸ் மேலே போகுதுன்னா இப்படியே மேலே போகிறது கிடையாது, கொஞ்சம் லைட்டாக க்ரஷ் ஆகும். இப்போ இந்த மாதிரி போக சொல்ல உங்களுக்கு டைம் டிக் ஆகிட்டு உங்களுடைய ப்ரைஸ் வந்து கம்மியாகிடும். ஸோ ப்ரீமியம் வந்து 0 ஆகிடும், நீங்கள் லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இது வந்து 2வது முக்கியமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சரி. இப்போ அடுத்தது நான் 3வது விஷயம் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஸ்டாக்ஸை அவாய்ட் பண்ணுங்கள். ஸ்டாக்ஸில் நீங்கள் ஒரு வேளை கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் இந்த ஸ்டாக்ஸில் நான் ஒரு ஜூப்ளியன் ஃபுட்டில் நான் கால் ஆப்ஷன் வாங்கிட்டு சார், நான் ஒரு டாடா ஸ்டீலில் புட் ஆப்ஷன் வாங்கிட்டு ஏதோ ஒரு ஸ்டாக்ஸில் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து கொஞ்சம் லாஸுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? அப்புறம் இன்னொரு விஷயம் கேட்டுங்க. இப்போ நம்ம 3வது விஷயத்தில் பார்க்க போகிறது என்னென்னா, ஆப்ஷன் பையிங் செல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 30% வின்னிங் ரேஷியோ இருக்கும். உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? அது மாமூலியே இப்போ தெரியாதவங்க தெரிஞ்சுங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க எடுத்துக்கங்க, பரவாயில்ல. ஒரு டைம் நம்ம சொல்கிற விஷயத்தை புரிஞ்சுங்க. 60லேருந்து 65% வந்து ஆப்ஷன் செல்லர்ஸ் வந்து பணம் பண்ணுவாங்க. ஆப்ஷன் பையர்ஸ் வந்து ஒன்லி 30%லேருந்து 35%, 25% அவ்வளோதான் வரும். சான்சஸ் வின்னிங் ரேஷியோ வந்து ரொம்ப ரொம்ப கம்மி ஃப்ரெண்ட்ஸ் இதில். ஓகேங்களா? ஸோ இதை ரொம்ப ரொம்ப முக்கியமாக கவனிச்சிக்கணும். எப்படியோ கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் வாங்கி விற்கிறவங்க ஸ்டாக்ஸில் மூவ்மெண்ட் பண்ணாது, பேங்க் நிஃப்டி அல்லது நிஃப்டியில் நீங்கள் ட்ரேடிங் பண்ணால் பெட்டராக இருக்கும். ஸோ 3வது ரூல்ஸை ஃபாலோ பண்ணிக்கங்க. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது முக்கியமான விஷயம் 4வது என்ன அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு ட்ரெண்டிங் போகிற டிஸ்டன்ஸை கற்றுக்குங்க. அதாவது உங்களுக்கு புரியல, குழப்பமாகுது, மார்க்கெட் இது மாதிரி சைட்வேஸில் போயிட்டு இருக்குதுன்னா என்ட்ரி ஆகாதீங்க. வாங்க, கால் ஆப்ஷனும் பண்ண தேவை. நீங்கள் இந்த பிரேக் அவுட் எடுத்தால இந்த பிரேக் அவுட் எடுத்தால இந்த பிரேக் அவுட் எடுத்து நீங்கள் எந்த பிரேக் அவுட் எடுத்தால உங்களுக்கு மார்க்கெட் வந்து ட்ரெண்டிங்கில் போச்சு அப்படின்னா, மார்க்கெட் ஸ்லோவாக கொஞ்சம் மேலே போகுதுன்னா ஓகே, அந்த மார்க்கெட்டில் நீங்கள் என்ட்ரி ஆகுங்க, வேணான்னு சொல்ல வரல. மார்க்கெட் ஒரு ஜிக்ஸாக் பேட்டர்னில் பெரிய பெரிய ஷேடோவோட மார்க்கெட் போயிட்டு இருக்குது, நீங்கள் இந்த ஏரியா பார்த்தீங்க ஷேடோவோட போயிட்டு இருக்குன்னா இந்த ஏரியாவில் என்ட்ரி ஆக தேவை. நிறைய பேர் சொல்லலாம், சார் நாங்கள் என்ட்ரி ஆனதுக்கு அப்புறம் தான் ஷேடோ சைட்வேஸில் போகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த டைமில் ஸ்டாப் லாஸ் கட் பண்ணிங்க, வெளியே வந்துருங்க. ஏன்னா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகாமல் எதுவும் நடக்க போகிறது கிடையாது. ஸ்டாப் லாஸ் கன்ஃபார்மாக உண்டு. ஸோ ஸ்டாப் லாஸ் அக்செப்ட் பண்ணுங்கள், வெளியே வந்துடுங்க. திரும்ப ட்ரேட் பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து 4வது முக்கியமான ரூல்ஸ். 4வது ரூல்ஸு இன்னொரு விஷயமும் சேர்த்துக்கிறேன் பாருங்கள். தயவு செஞ்சு ப்ரைஸில் ஆவரேஜ் பண்ணாதீங்க, ஓவர் ட்ரேட் பண்ணாதீங்க. ஓகேங்களா? கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷனில் என்ன பண்ணாங்க, மார்ஜின் கம்மின்ற காரணத்துக்காக என்ன பண்ணுறாங்க, ஒரு ஓடிஎம் போயிட்டு பை பண்ணிக்கிறாங்க வச்சுக்கலாம். ஒரு அவுட் ஆஃப் த மணி 100 ரூபா கொடுத்து பை பண்ணிக்கிறாங்க. 100 ரூபா கொடுத்துட்டு அவங்கக்கிட்ட அதிகமான பணம் இருக்கும். ஆனால் வந்து இல்லை, நான் வந்து ஸ்ட்ரிக்ட்லி பண்ணுவேன், என்கிட்ட வந்து 1 லட்ச ரூபா தான் இருக்குது, ஆனால் நான் 10,000 ரூபா தான் ட்ரேட் பண்ணுவேன் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, 10,000 ரூபா கொடுத்து இந்த அவுட் ஆஃப் த மணி வாங்கிடுவாங்க. அதில் ஒரு வேளை லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு இதில் 90,000 ரூபா இருக்குதுன்னா மிச்சம் 90,000, இந்த 90,000 வச்சு இந்த 10,000 ரூபாய் லாஸை ரிகவர் பண்ணிடலாம் அப்படின்னு மைண்ட் செட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக அப்படி பண்ணாதீங்க. இந்த 10,000 ரூபாய் நீங்கள் இருக்குதுங்களா, இதில் ஒரு ட்ரேட் எடுத்திங்கன்னா அந்த ஒரு ட்ரேடில் 10,000 ரூபாய் எவ்வளோ, 2,000 ரூபா 1,000 ரூபாய் லாஸ் ஆகிடுச்சா, கட் பண்ணிவிட்டு சிஸ்டம் க்ளோஸ் பண்ணுங்கள், வெளியே வந்துடுங்க, மார்க்கெட் விட்டு வெளியே வந்துடுங்க. மறுநாள் வந்து நீங்கள் இன்னொரு பிளான் பண்ணுங்கள், எந்த பிளான்னு சொல்லிட்டு. நீங்கள் அன்றைக்கே அந்த அமௌண்ட்டை ரிகவர் மைண்ட் செட்டில் போனீங்கன்னா லாஸஸ் அதிகமாகும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.